தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான தளபதி விஜய் அவர்கள் ஒளிந்து விட்டார், ஒளிந்து கொண்டு பேசுகிறார், ஒளிந்து கொண்டிருக்கிறார், ஒளிந்து கொண்டு அறிக்கை இடுகிறார் என்று பல விமர்சனங்களை நமக்கு பல சேனல் மூலமாக சோசியல் மீடியா மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம் அண்ணாமலை சொன்னது போலதான் அவர் ஒளிந்திருந்து அறிக்கை இடுகிறார். இல்லை, நிச்சயமாக நேருக்கு நேர் மோதப் போகிறார். அதாவது நேருக்கு நேர் மோதுவதற்கு இதைவிட ஒரு வாய்ப்பு இருக்குமா என்று சொல்ல தோன்றுகிறது. அந்த அளவுக்கு நம் இந்திய பிரதமரை நேரடியாக மோதி சில கேள்விகளை கேட்டிருப்பது மக்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை தாவேகா கட்சியின் தலைவர் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறது. அதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். தாவேகா கட்சியின் தலைவர் தளபதி விஜய் இப்போதுதான் உண்மையாகவே களத்தில் இறங்கிக் கொண்டு சில விஷயங்களை ஓப்பனாக பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் 1 வருடங்கள் தாமதமாக எலெக்ஷன் இருந்தாலும் சில விஷயங்களை முக்கியமாக கருத்தில் கொண்டு இந்த விஷயங்களில் அவர் கருத்தாக சொல்லும் போது நமக்கு மக்களுக்கு பல விஷயங்கள் செய்ய போகிறார் என்ற சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கருத்து கணிப்புகளும் நினைத்தது போலே சில விஷயங்களாக இருக்கிறது. இருந்தாலும் இப்போதுதான் கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். இவருக்கு இத்தனை கருத்து கணிப்புகள் எப்படி வரக்கூடும் என்பதற்கான சந்தேகம் இருக்கிறது. ஆனால் அவர் இந்திய பிரதமரை முதல் முறையாக தாக்கியிருப்பது, அதாவது நிச்சயமாக நீங்கள் தமிழ்நாடை சீண்டுவதை ரொம்ப யோசிக்க வேண்டும். உலக நாடுகளில், அதாவது இந்தியாவின் முக்கியமான நாடுகளில் தமிழ்நாடை சீண்டுவதாயிருந்தால் நிச்சயமாக யோசித்து சீண்டுங்கள். ஏனென்றால் இங்கே நிறைவேறை சீண்டியதுதான் இந்த தமிழ்நாடு. அதில் கின்னஸில் இடம்பெற்றதுதான் நம் தமிழ்நாடு என்று அடித்து நொறுக்கி பேசியிருக்கிறார் நம் பிரதமர் மோடியை நேருக்கு நேராக தாக்கியது போல் இருக்கிறது. இதைவிட தாக்கல் நம் தமிழக தலைவர் பிஜேபியின் தமிழக தலைவர் அண்ணாமலைக்கு இதைவிட ஒரு செருப்படி இன்னும் கிடைக்க போறது இல்லை என்பதை தாவேகா கட்சியின் தலைவர் சொல்லியிருப்பது மிக முக்கியமான ஒரு கருத்தை சிந்திக்க வைக்கிறது. இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு சிந்தித்து பார்க்கும் போது இப்படித்தான் அரசியல் இருக்க வேண்டும் என்று சில நூலகங்கள் சொல்கிறது. இருந்தாலும் இப்பேற்பட்ட சில கட்சிகளில் இப்பேற்பட்ட ஒரு நம்முடைய பிஜேபி இந்த அளவுக்கு எதிர்த்து நிற்கும் என்று தாவேகா என்று சொல்லும் போது நம் திமுகவின் பி டீமாக நம் தாவேகா கட்சி வளர்ந்து வருகிறதா என்ற சந்தேகங்கள் பலவேர்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே வருகிறது. ஆனால் அது நிரந்தரமாக உண்மையாக இருக்காது என்பது தெரிகிறது. இருந்தாலும் இதை திமுகவையும் தாவேகா கட்சியையும் சிறிய குழப்பத்தில் உருவாக்குவதற்கான பல முயற்சிகளும் நடக்கலாம் என்ற சந்தேகங்கள் இருக்கிறது. இதை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் தான் பல விஷயங்களை குழப்பத்துக்கு ஆளாதவர்கள். நமக்கு தெரியும் எதிர்கட்சிகள் என்றால் இப்படித்தான் செய்வார்கள் என்று. அரசியல் என்பது எப்போதுமே சாக்கடையான ஒரு விஷயம்தான். அந்த அரசியல் நெருங்க பல விஷயங்களை, வினோதமான சில விஷயங்களை எல்லாம் முன்வைப்பார்கள் என்பது நமக்கு தெரியும். இத்தனையும் கடந்து இதை தாண்டி இதையெல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்பட்டு அந்த அரசியல் நுழைவதுதான் நம் அரசியல் தலைவருக்கான ஒரு பண்பாடு. இன்னும் களத்தில் இறங்கி சில செயல்பாடுகளை விதித்தால் மட்டும் நம் இந்திய நாட்டுக்கு சில தமிழ்நாடு வழியாக நமக்கு சில விஷயங்கள் நன்றாக கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது. இப்படி வளர்ந்து வர போகும்போது நிச்சயம் பிஜேபியால் தமிழ்நாடை ஒரு தூசி திரும்ப கூட அசைக்க முடியாத அளவிற்கு நம் தமிழ்நாடு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனில் இருக்குது. நம் தாவேகா கட்சியின் தலைவரான தளபதி விஜய் சொல்லி இருப்பது மீண்டும் ஒரு தமிழ்நாட்டுக்கு பெரிய ஒரு தூண்டில் மீனாக நமக்கு கிடைத்திருக்கிறார் என்று சொல்லலாம். எவ்வளவு பெரிய நம் திமுக கட்சி பெரிய கட்சியாக, டிஎம்கே கட்சி பெரிய கட்சியாக இருந்தாலும் நம் தாவேகா கட்சி இன்னும் கூட துணை நிற்கும் போது தமிழ்நாடை இன்னும் மேலும் அசைக்க முடியாத அளவிற்கு சில வெளிப்பாடுகள் தெரிகிறது. இன்னும் அண்ணாமலை வாய்கள் மூடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கான நிலவரங்கள் ஏற்படும். கருத்து கணிப்புகளும் அப்படித்தான் இருக்கிறது. நம் 2026 ஆண்டு வரைக்கும் நமக்கு வெயிட் பண்ணி காத்திருப்போம். அடுத்த எலெக்ஷன் யார் வெற்றி பெறப் போகிறார் என்பதற்கான கருத்து கணிப்பை காத்திருப்போம். மீண்டும் இது போன்ற சில விஷயங்கள் உங்களை சிந்திக்க வைக்கும் நம்முடைய வீடியோக்கள் பார்க்கும் வரை வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற வீடியோவை சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுகிறேன். பெஞ்சமின். வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு.